ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இவ ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு, மனோகருக்கு, அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புதுசாக இப்போ இவ ரேணுகாவாக இருக்க மாட்டாளோ அப்படின்ற சந்தேகம் இன்னொருத்தவங்களுக்கும், இன்னும் 2 பேருக்கு வரப்போகுது. ஆமாங்க, இன்னொரு 2 ரவுடிங்க, ராஜி, ரஞ்சிதா, இவங்க 2 பேருக்கும் வரப்போகுது. ஏன்னா ரஞ்சிதா அங்கே ரகு வீட்டிலேருந்து ரேணுகா, அதாவது சுடர் போட்டுட்டு இருந்தா அந்த வலையில் எடுத்துகிட்டு காமிக்கவே 2 பேருக்கும் டவுட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இன்னொரு ஆப்பும் இந்த சுடருக்கு காத்துட்ருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க. முதல்ல இவளை வச்சு மல்லியை துரத்திடலாம், அதுக்கப்புறம் இவளுடைய இந்த சுயரூபத்தை நம்ம ஆதாரத்தோட கையில் எடுத்துக்கிட்டு இவளையும் நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருப்பாங்க. இப்போ மல்லி ரொம்பவே பாவம், ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடத்த விட மாட்டேன்டி அப்படின்ற தைரியத்தோட உன் கண்ணில் ரத்த கண்ணீரை வர வைப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது தெரியாமல் இந்த சுடர் கல்யாணம் ஆக போகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க மாதிரி துள்ளி குதிச்சு சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. இதில் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இந்த நிஷாவும் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது நடக்க போகிறதில்ல தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒருத்தர் உருவத்தில் கடவுள் கண்டிப்பாக நம்ம மல்லிக்கு இந்த உதவியை பண்ண தான் போகிறாங்க. இவ ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்றத விஜய்க்கே தெரியப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக வரதாங்க போகுது. இப்போ சுடர் அடிக்கடி ரூம்குள்ளே இந்த ரகு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி அதை பார்த்துட்டாங்க. ஆனால் மல்லிக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ டைம் ரகு கிட்ட ரூம்குள்ளே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம விஜய் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விஜய் எதேச்சா ரூம்குள்ளே நுழையும் போது சொல்லு ரகு, நான் சுடர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னாங்கன்னா போதும், சாப்டர் க்ளோஸ். இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பம் டைரக்டருக்கு வச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வரதான் போகுது, அந்த மாதிரியான சீன் எல்லாம் வரதான் போகுது. ஏன்னா அநியாயத்துக்கு ரேணுகாவாக இருந்தால் தாலி கட்டினா பிரச்சனை இல்லை, ஆனால் இவ கழுத்துலலாம் தாலி கட்டணுன்ற மாதிரியான சீன் தேவையில்லாத சீன், அது கண்டிப்பாக டைரக்டர் வைக்க மாட்டார். அதனால் தாலி கட்டாததுக்கு முன்னாடியே மல்லி, மனோகர் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவ சுடர் தான், ரேணுகா இல்லை அப்படின்றத நிரூபிக்க போகிறாங்க. அப்படி இல்லையா நம்ம விஜயே டைரக்டாக இவன் மேலே சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சில சூழ்நிலையே உருவாக்கி கொடுக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் கேட்டு தான் போகிறாரு. சப்போஸ் அப்படி இல்லைன்னா ரேணுகா ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு விஜயே எடுத்து அட்டன் பண்ண போகிறாரு. அந்த டைமில் சுடர், நான் ரகு பேசுகிறேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே இவங்கெல்லாம் சுடர்னு சொல்லிட்டு தானே சந்தேகப்பட்டுட்ருக்காங்க. இப்போது ரேணுகாவோட ஃபோனில் யார் நீ சுடர் எப்படி இருக்கான்னு ரகுன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்ற சந்தேகம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ம விஜயோட மனசுக்குள்ளே வந்துட போகுது. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் டைரக்டர் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சீன் வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.